ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்ஸ்ரீ விலாக். இன்றைக்கி நாங்கள் ஆனமலை பெருமாள் கோயில் தரிசனம் முடிச்சுட்டு நேராக தெய்வலம் காளியம்மன் கோயில் வந்தோம். வரும்போது ஆனமலை வழியாக வந்தோம். ரிட்டன் பொங்காலியூர் வழியாக போயிட்டுருக்குறோம். காளியம்மன் கோயில் இந்த வழியாக போகும்போது 2 சைடு தோப்பு, நடுவில் தார் ரோடு, அருமையாக இருக்கும். போகிற பாதை நல்லா இயற்கை காற்று வாங்கிட்டு இயற்கை ரசிச்சுட்டே ஒரு பயணம். நீங்களும் இந்த வழியாக வரும்போது இந்த ரூட்டை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். வாங்க இந்த ரூட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். 2 சைடும் விவசாய பூமி, சென்டரில் அருமையான தார் ரோடு, பொல்யூஷனே இல்லாத இயற்கை காற்று. விவசாய பூமினாலே உங்களுக்கே தெரியும், நல்லா மண்மணமும் இயற்கை காற்றும் கலந்த ஒரு அருமையான வாசனையோடு இருக்கக்கூடிய இந்த ரோடு தான். மக்கள் நடமாட்டம் அதிகம் இருக்காது. இந்த வழியாக வரும்போது ஒரு 4-5 சின்ன சின்ன கிராமங்கள் இருக்குது. மற்றபடி ஃபுல்லாகவே விவசாய நிலம் தான். பாருங்கள், இந்த ஏரியா ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு தான் அதிகமாக இருக்கும். இந்த ரோட்டில் வரும்போதே மனதுக்கு ஒரு இனிமையாக இருக்கும். அமைதியான ரோடு, இயற்கை ரசித்தபடியே போகும்போது வேற எங்கேயும் கிடைக்காத ஒரு சந்தோஷம் இந்த ரோட்டில் வரும்போது இருக்கும். நாங்கள் எப்போவுமே இந்த கோயிலுக்கு வரும்போது இந்த வழியாக தான் ரிட்டர்ன் வருவோம். சிட்டி லைஃப்லேயே இருந்த நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு அமைதியான ரோட்டில் போகும்போது தனி ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு ரோடு தான் இந்த ரோடு. வாகனங்கள் அதிகமாக இருக்காது. 1-2 வாகனம் தான் கிராஸ் ஆகும். நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. வர வழியில் இந்த மாதிரி சின்ன சின்ன கிராமங்கள் ஒரு 4-5 கிராமம் இருக்குது. இன்னமும் பழமை மாறாத விவசாயங்கள் இருக்கக்கூடிய இந்த பகுதி தான் நம்ம போயிட்டுருக்கிறது. காளியம்மன் கோயிலேருந்து கோட்டூர் வரைக்கும் இதே மாதிரி அமைதியான ஒரு பாதை தான். நம்ம போகிற வழி எல்லாமே ஃபுல்லாக தென்னந்தோப்பு, வாழை மரம்னு கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய பாதை தான் இந்த பாதை. விவசாயத்தின் அருமையான ரிவர் வாட்ரு. ஆனமலையார் பக்கத்துலேயே வரனால இங்கே தண்ணி ப்ராப்ளம் அதிகமாக இருக்காது. அதனால் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அருமையான க்ரீனிஷாகவே இருக்கக்கூடிய பாதை தான் இந்த பாதை. நம்ம வர வழியில் பசுமாடு ஒன்று மேய்ஞ்சிட்ருக்குது. 2 கொக்குகள் அருமையாக பறக்குது பாருங்க. இந்த மாதிரி இயற்கையை ரசித்தபடியே போகிறது தான் இந்த பாதையில் ஸ்பெஷல். இது மத்தியான நேரம் வந்தோம், நல்ல வெயிலாக இருக்குது. ஈவினிங் டைம் வரும்போது அருமையாக இருக்கும். நல்லா சில்லுன்னு காற்றும். மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரங்கிறதுனால நல்லாவே கூலிங் தெரியும். இங்கேருந்து மலை கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர்லேயே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரம் வந்துடும். அந்த மாதிரி ஒரு இடங்கிறனால ஈவினிங் டைம்லாம் நல்லா ஜில்லுனே இருக்கும் இந்த பாதையில். நம்ம முக்கால்வாசி டிராஃபிக்லேயே தான் நம்ம பயணம் தொடர்ந்துட்டுருக்கோம். இந்த மாதிரி அமைதியான ஒரு ரோட்டில் வர்றது யாருக்கும் அதிகமாக கிடைக்காது. இந்த மாதிரி இடத்துக்கு நம்ம தேடி போகிறதும் முடியாத சூழ்நிலையாக தான் இருக்கும். நம்ம போகிற பாதையில் இந்த மாதிரி ஒரு அமைதியான இடங்கள் கிடைக்கும்போது அதை அனுபவிக்க மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ நம்ம பொங்காலியூர் வந்துட்டோம். பொங்காலியூர் ஆற்றுப்பாலம். ஆற்றுப்பாலத்தில் நிறுத்தி கொஞ்சம் பார்த்துட்டு போகலான்னு நிற்கிறோம். இதுதான் ஆலியார் டேம்லேருந்து வரக்கூடிய பொங்காலியூர் ஆறு. இந்த ஊர் பேர் பொங்காலியூர், அதனால் பொங்காலியூர் ஆறுன்னு சொல்கிறோம். இந்த ஆற்றுப்பாலம் மேலே போகிறது குடிநீர் குழாய். குடிநீர் சுத்தம் பண்ணி போகக்கூடிய குழாய் தான் இது. இங்கே பாருங்கள், கீழே கால்நடைகளை குளிக்க வச்சிட்ருக்குறாங்க.
ஆட்டுக்கடை 2 இடத்த குளிக்க வச்சிட்ருக்குறாங்க விவசாய நண்பர்கள். இப்போ ரீசெண்டாக மழை பெஞ்சனால ஆற்றுல நல்லாவே தண்ணி போயிட்டுருக்குது. பாலத்தோட அந்த பக்கம் போய் அந்த கரையில் தண்ணி வர்றது பார்க்கலாம். இந்த ஏரியாவில் வரும்போது ஆற்றுல குளிக்கிறதுனால குளிச்சுட்டு போகலாம். கொஞ்சம் சேஃபான இடம்தான். நிறைய பேர் துணி துவைச்சிட்டு குளிச்சுட்டு இருக்கிறாங்க. அதனால் பயம் இல்லாமல் இறங்கி குளிக்கிறவங்க குளிச்சுட்டு போகலாம். கோயிலுக்கு போயிட்டு வந்தனால குளிக்கலை. மேலே என்ன கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு போகலான்னு விட்டு ஆற்று பாலத்தில் இன்னும் பார்த்துட்ருக்குறோம். மீண்டும் எங்கள் பயணத்தை தொடர்றோம். நீங்களும் ஆனமலை பக்கம் வந்தீங்கன்னா சேத்துமலையில் இருக்கக்கூடிய தெய்வக்குல காளியம்மன் கோவிலில் வந்து தரிசனம் முடிச்சுட்டு இந்த வழியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ஒரு மனசில் ஒரு அமைதி கிடைக்கும். அருமையான இயற்கையை ரசித்தபடி ஒரு பயணம். மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வழியாக வந்தவங்க இந்த ரூட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.